என் பெற்றோருக்கும் என் குருமார்களுக்கும் அவர் பொற்பாதங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடன் ஆசீர்வாதத்துடன் இங்கே இருக்க அனைவருடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் நமக்கு எப்பவுமே ஜோதிடம் வாழ்க, ஜோதிடர் வாழ்க, ஜோதிட குலம் வாழ்க, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்க பெருசாக இருக்காங்க, சிறுசாக இருக்காங்க, தப்பாக சொல்கிறாங்க, சரியாக சொல்கிறாங்க, ஜோதிடத்தை கையில் எடுத்தாங்களா அவங்க நல்லா இருக்கணும். அவங்க எல்லோரும் முன்னுக்கு வரணும், அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். அப்போ அதனால தான் எப்பவுமே நான் ஒரே குலம், என் குலம் ஜோதிட குலம் அப்படிம்பேன். அப்போது இந்த ஜோதிடத்தில் நான் இப்போ ஒரு வீடியோ இடையில இப்போ என்னோடய வீடியோ ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. திருமண தேதி அக்யூரேட்டாக சொல்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ. அதில் வந்து நிறையா ஜோதிடர்கள் என்கிட்ட வந்து நீங்கள் 7ஆம் இடத்துடைய பார்வையை வச்சு வயசை சொல்கிறீங்க, 7ஆம் இடம் 4ஆம் இடம்னு சொல்கிறீங்க, அதில் எல்லாம் கிரகம் இல்லைன்னா எப்படி சொல்கிறது, அதில் கிரகம் இல்லை அப்படின்னா அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம், அதாவது 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, அவங்க எங்கெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்களோ, அவங்க எந்த கிரகத்தோடு தொடர்பு கொள்கிறாங்களோ அவங்க வரக்கூடிய வயசை வச்சு அந்த வயசை நம்ம கணக்கெடுத்து சொன்னோம்னா அந்த திருமண வயதை சொல்ல முடியும். 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, இந்த 4 அதிபதிகளும் அவங்க வரக்கூடிய சமயத்தில் எந்த கிரகங்களோட தொடர்பு கொள்கிறாங்களோ அதில் பலமாக எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த வயதை, அந்த தசா வயதை எடுத்து அதை சேர்த்து சொன்னோம்னா திருமண வயசை சொல்லலாம். அதுக்கு ஒரு அனுபவ ஜாதகமாக இப்போ நான் போட்டிருக்கேன். இது வந்து நான் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொன்ன ஜாதகம், பலன் சொன்ன ஜாதகம் அதை போட்டிருக்கேன். அந்த ஜாதகர் வந்து அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகி ஜோதிடம் கற்று ஜோதிடம் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஜாதகம் பார்த்து கொண்டு, நான் அதிகமாக ஜோசியன்னு சொல்ல மாட்டேன், ஜோதிடம்னு தான் சொல்லுவேன். எனக்கு ஜோசியன்னு சொல்கிறது பிடிக்காது, ஜோதிடம். ஏன்னா நம்மளாம் திடமாக இருக்கிறவங்க, திடமாக சொல்லணும். ஜோதிங்கிற அந்த சொரூபத்தை எடுத்து திடமாக, அதாவது ஜோதினா உயிர்னு அர்த்தம், ஜோதினா உயிர்னு அர்த்தம். அந்த உயிருங்கிற லக்கணத்தை எடுத்து தான் நாம் பதில் சொல்கிறோம். அந்த உயிருங்கிற லக்கணத்தை எடுத்து பதில் சொல்கிறதுனால திடம், உயிர்னா திடம்னு அர்த்தம். அந்த திடத்தை நாம் வந்து செயல்படுத்துகிறோன்னு அர்த்தம். அப்போ அந்த செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு பலமாக இருக்கணும். அப்போ அந்த அவர் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட படிச்சிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு, இருந்தாலும் என் பையனுக்கு உங்களோட வீடியோ பார்த்து உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுங்க அப்படின்னார். ஓகே, நல்லது, கண்டிப்பாக நம்ம பார்த்து சொல்கிறோம். அப்போ என்னோடய ஃபீஸ் சொன்னால் அவர் பண்ணிட்டார், ரைட்டு, ஓகே. அப்போ அவருக்கு எப்படி இந்த ஜாதகத்துக்கு பலன் சொன்னேன், எப்படி வயசை எடுத்தேன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி எல்லாம் மாறி இருப்பாங்க. அப்போ இதில் எப்படி நம்ம வயசை சொன்னோம், எந்த வயசை சொன்னோம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன விளக்கம், அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம். அப்போ பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 2, 4, 7 பார்த்தீங்கன்னா 10. அப்போது இந்த அதிபதிகளுடைய இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து பார்த்தீங்கன்னா சூரிய திசை, சுக்கிர புத்தி, சனி அந்தரம். அப்போது இந்த அதிபதிகளுடைய வயசில் இப்போ நம்ம சூரியன் வந்து புதனோடு இருக்கிறது பார்த்தா 23 வயசாக போயிடும். ஆனால் இப்போ இன்னும் கல்யாணம் ஆகிடும், அப்போ 23 வயசு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கப்புறம் அதாவது இந்த சூரியனை ஏன் சொன்னேன்னா, இப்போ தசா புத்தி அந்தரத்தினால நம்ம இதை பார்த்து சேர்ந்துருக்கிறது சொல்ல முடியுமாங்கிறதுக்காக சொன்னேன். அதே மாதிரி இப்போ இந்த லக்கணத்துக்கு 2க்கும் 9க்கும் உடையவர் செவ்வாய். இந்த லக்கணத்துக்கு 2க்கும் 9க்கும் உடைய செவ்வாய். அப்போ 2ஆம் இடங்கிறது நமக்கு ஆரம்ப தனம், வாக்கு, குடும்பத்தை சொல்லக்கூடிய இடம். அதே மாதிரி 9ஆம் இடங்கிறது அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம், குடும்பங்கிற பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ இந்த லக்னத்துக்கு 2, 4, 7, 10. அப்போது நம்ம வந்து இப்போ இந்த 10ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. அப்போ அந்த 10ஆம் அதிபதி இந்த 2, 4, 7 10ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்கிறாங்களான்னு பார்க்கணும். அப்போது அந்த 2ஆம் அதிபதி கண்டிப்பாக தொடர்பு படுறார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2ஆம் அதிபதி செவ்வாய் வந்து இங்கே 6ஆம் இடத்துலேருந்து இங்கே அதே 6ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறார். அப்போ இந்த 2ஆம் இடத்த அதிபதி 10ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்கிறார். 9ஆம் இடத்த அதிபதியோடையும் பாக்கிய அதிபதியோடையும் தொடர்பு கொள்கிறார்.
அப்போது சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் குரு. அப்போ இந்த விஷயத்தில் இந்த செவ்வாய் தான் மங்களகாரகன், இரண்டு கூடையவன், குடும்பத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போ இந்த குடும்பத்தை கொடுக்கக்கூடியவன் யாரை பார்க்குறாரு? சுக்கிரனையும் குருவையும் பார்க்குறார். அப்போ இந்த சுக்கிரனுக்கு 20 வருஷம், குருவுக்கு 16 வருஷம், 36 வயசில் தான் அவருக்கு திருமணம் நடக்கும். 36 வயசில் தான் திருமணம் நடக்கும். ரைட். அதுக்கு அடுத்த விதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் அதிபதியோட பார்த்தீங்கன்னா 3க்கு 8க்கு உடையவன் தொடர்பு பெறுறான். 2ஆம் அதிபதியோட 3க்கு 8க்கு உடையவன் தொடர்பு பெறுறான். அப்போ அந்த இடத்துல வந்து ராகு இருக்கிறார். எங்கே நமக்கு வந்து 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 8ஆம் இடங்கிறது மாங்கல்யம். 8ஆம் இடங்கிறது மாங்கல்யம். அப்போ அந்த இடத்துல ராகு இருந்து தன் 3ஆம் பார்வையாக சந்திரனையும் செவ்வாயையும் பார்க்கிறார். அப்போ இந்த ராகுக்கு 18 வருஷம், செவ்வாய்க்கு 7 வருஷம் 25, சந்திரனுக்கு 10 வருஷம் 35 வயசு முடிஞ்சால் தான் திருமணம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 4ஆம் அதிபதி புதன். இந்த 4ஆம் அதிபதி புதன் வந்து சூரியனோட போய் இங்கே உட்காந்துருக்கார். 4ஆம் அதிபதி புதன் சூரியனோட உட்காந்துருக்காரு. இந்த புதனோட ஏதாவது கிரகம் தொடர்பு கொள்ளுதா அப்படின்னு பார்த்தா அதாவது வேறு எந்த கிரகமும் தொடர்பு இல்லை. 8ஆம் அதிபதி சூரியன் மட்டும் போய் உள்ளே சேர்ந்துருக்கார். அதாவது 6ஆம் அதிபதி சூரியன் மட்டும் சேர்ந்துருக்கார். அப்போ இந்த 23 வயதை கடந்ததுனால நம்ம பேச முடியாது. அப்போ இந்த புதன் இருக்கக்கூடிய அதிபதி பலமாக இருந்தால், இந்த புதன் இருக்கக்கூடிய அதிபதி சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ இந்த புதனுக்கு 17 வருஷம், அந்த சனி பகவானுக்கு 19 வருஷம், மீண்டும் 36 வயது தான் காணிக்கிறது. அப்போ இந்த மாதிரி திருமண வயதை நம்மளால் சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு திருமணம் அவங்க வர நேரத்தில் ஆகலைன்னு சொன்னாங்கன்னா நமக்கு இந்த மாதிரி 2, 4, 7, 10 இந்த கிரகங்களுடைய அமைப்பு இல்லையா, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அந்த 2ஆம் இடம், 7ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ அந்த 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுதா, அந்த 2ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது, இந்த 7ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிற அந்த வயசை எடுத்து அவங்க திருமணத்தை சொல்லலாம். அதில் ஏதாவது தடை இருக்குன்னா அந்த வீடு கொடுத்த அதிபதிகள் பலம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அது நடக்காது. இப்போ இந்த 2ஆம் இடத்துல வீடு கொடுத்தவர் சுக்கிரன், அந்த சுக்கிரன் வந்து இப்போ 8ல் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அந்த வயசு வேலை செய்யாது. ஏன்னா அவர் அதாவது அடித்தளம் சரியில்லைவா, அப்போ எப்படி வேலை செய்யும்? அதுக்கடுத்தது இந்த 4ஆம் இடத்துக்கு வீடு கொடுத்தவர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான், அந்த சனி பகவான் பலம் இல்லை அப்படின்னா அந்த வயசு நமக்கு செயல்படாது. அப்படியே செயல்படுதா அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் 10ஆம் அதிபதியுடைய பார்வை இருந்தால் செயல்படும். ஆனால் திருமணம் இரண்டாகும், துண்டுபடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவாக காலச்சக்கரத்துக்கு 10க்கு 11 கூடவே சனி பகவான். அவர் என்ன சொல்கிறார், அதை தடை கிரகம்னு சொல்கிறோம், தாமத கிரகம்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு தடையையும் தாமதத்தையும் கொடுப்பார். அப்போ அந்த விஷயத்தில் 2 கொடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவர் 2 வீட்டுக்கு சொந்தக்காரர் இல்லை, சனி பகவான் 2 வீட்டுக்கு சொந்தக்காரர். அப்போ அதை எடுத்துக்கணும். அப்போது அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் நமக்கு வந்து எப்பவுமே 10ஆம் பாவகம் கெட்டு போகக்கூடாது. 10ஆம் பாவகம் கெட்டு போகக்கூடாது. 10ஆம் பாவகம் கெட்டால் அவங்களுக்கு தொழில், ஜீவனம், கர்மா, வாழ்க்கை இந்த 4ஐயும் சொல்லக்கூடியது. இந்த 12 கட்டத்தில் இந்த 4ஐயும் சொல்லக்கூடியது இந்த ஒரு பாவகம் தான், 10ஆம் பாவகம். அந்த 10ஆம் பாவகாதிபதி பலம் இருந்தால் அங்கே வந்து 2 திருமணம் வரும். அந்த குடும்பத்தில் கண்டிப்பாலும் சிரமங்கள் இருக்கும், அந்த குடும்பத்தில் கடன் வரும், தொழில் முன்னேற்றம் வராது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அந்த 10ஆம் பாவாதிபதி தான் நமக்கு வாழ்க்கையவே தீர்மானிக்கிறவர். ஏன்னா அதுதான் கர்மம், நம்ம கொண்டு வந்தது, செயல்படுத்துறது, செயல்பட போகிறது. அப்போ அந்த பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் பலமாக இருக்கணும், அவருக்கு கால் கொடுத்தவரும் பலமாக இருந்தால் அவங்க சூப்பராக இருப்பாங்க. அதாவது எனக்கு ஒரு பொண்டாட்டி என்னை சுற்றி வப்பாட்டின்னு ஊருக்குள்ளே எக்கச்சக்க ஆகி போச்சு கணக்குங்கிற மாதிரி சூப்பராக இருப்பார், எதுலேயும் குறையில்லாமல் இருப்பார்னு சொல்ல வரேன். அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான அமைப்பு தர்றதுக்கு நமக்கு 10ஆம் பாவாதிபதி கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ 10 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 10க்கு உண்டான சனி பகவான் தான் வந்து அதாவது வளத்துக்கு உண்டான இடத்துல எல்லாம் இருப்பார், அருள் இருக்க மாட்டார், பொருள் எல்லாம் இருப்பார். அதே மாதிரி இந்த 10க்கு உண்டான சனி பகவான் தான் வந்து அருள்லையும் இருப்பார். கும்பமாக கோபுரத்தை எல்லோரும் தலை நிமிர்ந்து தானே பார்க்கணும்.
ஏன்னா கும்ப கலசம் கோபுரத்தில் தானே இருக்கும். அப்போ அந்த மாதிரி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சக்தியை தரக்கூடியவர் அவர் தான். தலை தாழ்ந்து வாழக்கூடிய சக்தியை தரக்கூடியவர் அவர் தான். ஏன்னா 10ஆம் பாவத்தில் போய் சம்பாரிச்சிட்டு வர்றது தான் அன்னத்தை தலை சாழ்ந்து சாப்பிட்றோம், தலை குனிந்து அன்னத்தை சாப்பிடுகிறோம். அதே மாதிரி 10ஆம் பாவத்தில் சம்பாரித்து வந்த பணத்தை வச்சு தான் தலை நிமிர்ந்து வானத்தை பார்த்து நடக்கிறோம். அப்போது நமக்கு அந்த சிறப்பை தரும். அப்போ ஒரு ஜாதகத்தில் நமக்கு முக்கியமாக திருமண விஷயத்திற்கு இந்த 2, 4, 7, 10ஓட 10ஆம் பாவாதிபதி தொடர்பு பெறணும். அப்படி இல்லைன்னா சிறப்பு கம்மியாக தான் இருக்கும் திருமண வாழ்க்கையில். இது இந்த ஜாதகத்துக்கு நான் வயதை சொன்னதும், இப்போ நான் நிறைய விஷயம் சொன்னோம், அதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய தொழிலையும் சொன்னோம். ஏன்னா இங்கே சந்திரன் செவ்வாய், இங்கே சுக்கிரன் குருவை பார்க்குறாங்க. இது 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இருந்தால் உத்தியோகம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு உத்தியோகத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டு உத்தியோகத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இதில் 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்குன்னு சொல்லலாம். எப்படி 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த இடத்துல இருப்பார் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு, அதாவது 8 கூடியும் போது 9ல் உட்காந்து இந்த செவ்வாயும் சுக்கிரனும் பார்க்கறதுனால சுக்கிரனுக்கு 20 வருஷம், செவ்வாய்க்கு 7 வருஷம், 27 வயசில் ஒரு லவ் ஃபெயிலியர் அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் இவர் இப்போது இந்த வீடு கொடுத்த ராகு, அதாவது சுக்கிரன் வீடு கொடுத்துருக்கிறார் ராகுக்கு. அப்போ இந்த சுக்கிரன் 9ல் போய் உட்காந்துருக்கு. அப்போ இந்த ராகுங்கிறது ராகு செவ்வாய் இணைவு இருக்குது. அப்போ அங்கே இந்த சுக்கிரனுக்கு வெள்ளதா, சந்திரனுக்கு வெள்ளதா, அப்போ அவர் வெள்ளை கோட்டு போட்டிருப்பாருன்னு சொல்லலாம். வெள்ளை கோட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ராகுங்கிறது அறுவை சிகிச்சையில் வந்துடும். அப்போ அவர் டாக்டராக இருக்கார். ஏன்னா அந்த ராகு அவருடைய நட்சத்திரத்திலே இருப்பார். நீங்கள் ஜாதகத்தை போட்டிங்கன்னா பார்த்துக்கலாம். அப்போது அந்த மாதிரி அப்போ அவர் டாக்டராக இருக்காருங்க இப்போ அப்படின்னா, ஆமாங்க டாக்டராக இருக்காருங்க அப்படின்னாரு. இப்போ பொதுநல டாக்டராக இருக்கிறாரு. ஏன்னா குரு தான் கேந்திரம், குரு தான் பொதுவானவர், சுபர், எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சே தீரணுங்கிற ஒரு வலுக்கட்டாயத்துக்கு தள்ளப்படுறவர். ஒரு சில நேரத்தில் தப்பு பண்ணால் எல்லோரும் திட்டுவோம். ஒரு வாத்தியார் ஏதாவது ஸ்கூலில் போய் ஒரு பொண்ணை நோண்டிட்டாருன்னு அப்புறம் எல்லோரும் போய் சத்தம் போடுறோம்ல, அந்த மாதிரி அவர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாருன்னா அவர் கெட்டவர்னு எல்லோரும் திட்டுவோம். அப்போது அந்த குரு கேந்திரம். அப்போ இப்போதைக்கு பொதுநல மருத்துவராக இருக்காருங்களான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னார். அதே இந்த ராகுக்கு ராகு சுக்கிரன் பலம் இந்த ஜாதகத்துக்கு. அப்போது இந்த ராகு சுக்கிரன் பலமாக இருக்கிறனால இப்போ ஏதாவது எம்எஸ்சி எம்டி இது பண்ணுறாரான்னு கேட்டேன். பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பரீட்சை எழுதி முடிச்சுட்டு கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்கிறாரான்னு கேட்டேன். ஆமாம் அதைத்தான் அவன் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னாரு. அப்போது இந்த மாதிரி நம்ம ஜாதக கட்டத்தை வைத்தும் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி வயதை வைத்தும் ஜாதகம் பார்த்து பலன் சொல்ல முடியும், உறுதியாக எடுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு கிரக இணைகளை வச்சும் நம்ம அங்கே 2 திருமணமா, 3 திருமணமா, 4 திருமணமா, இல்லை திருமணமே இல்லையா, இதையெல்லாம் சொல்ல முடியும். இதில் விதிவிலக்கெல்லாம் இல்லை. சொன்னால் கரெக்டாக இருக்கணும், சொன்னால் சரியாக இருக்கணும். தப்புனா நம்ம பார்த்தது தப்புன்னு அர்த்தம். அப்போது ஏன் இந்த நம்ம விளக்கமாகட்டு சொல்கிறோம் அப்படின்னம்னா, எல்லாமே உறுதி தான். ஒவ்வொருடைய ஜோதிடத்தில் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு செயலையும் தன்னை உணர்த்தி செயல்படுகிறது. தன் சக்தியை வலிமையும் இலக்க வச்சு செயல்படுத்துது ஒவ்வொருத்தரும். அப்போ அது எல்லாத்தையும் பாராட்டணும், எல்லாருமே உயரத்தில் இருக்கணும், எல்லோரும் வளரணும். ஏன்னா இப்போ நமக்கு அதாவது மருத்துவத்தில் தான் பல தூரம் இருக்கணுன்ட்டு இல்லை, ஒவ்வொரு செயல்பாடுலையும் பல தூரம் இருக்குது. நம்ம துறையிலையும் பல தூரம் இருந்தால் தான் நம்ம துறை பல்துறை அங்காடியாக மாறும். நம்மளும் உலகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் நமக்கு மேலே இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கலாம், அவங்களுக்கு பின்னாடி நம்ம போயிட்டு வழி நடந்துட்டு இருக்கிறேன்னு நினச்சிக்கலாம். ஆனால் எல்லோரும் சிறந்த முறை தான், எல்லா முறையும் சிறந்து தான் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த குரு ஆஸ்ட்ரோ அகாடமி, குரு திருமண தகவல் மையம் VT விஜயகுமாருக்கு என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, எனது பெயர் குரு மணிகண்டன், கேரளா, பாலக்காடு. எனது ஃபோன் நம்பர் 8593970214, 8593970214, 8835155656, 8835155656. சரி, இந்த நம்பரை எழுதிக்கிங்க போ. அப்போது நம்ம பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஆராய்ச்சியாகவே பண்ணிகிட்ருக்கேன். 15656 5656.
அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 20 வருஷமாக ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். நான் ஜாதகம் படிக்க போனது 13 வயசில். 10 வயசில் போயிட்டேன். 3 வருஷமாக அவங்ககிட்ட பின்னாடி சுற்றிக்கிட்டு, ஏன்னா அவங்க வீட்டில் கூட்டமாக நிற்கும் ஆளுகளை. எதுக்கு நிற்கிறேன்? நான் லாட்ரி டிக்கெட் விற்க போவேன் அவங்க வீட்டுக்கு. ஸ்கூல் லீவில் லாட்ரி டிக்கெட் விற்க போவேன். அப்போ அவங்க வீட்டில் கூட்டமாக நிற்பாங்க. அப்போ அவங்க பசங்க 5 பேர். அப்போ அதில் கடைசி 2 பசங்க தான் எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு மூத்தவங்க. அவங்ககிட்ட கேட்பேன், அப்பா என்னென்ன பண்ணுறாரு? ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் இந்த மாதிரி நோட்டு புக்கு எடுத்து ஜாதகம் பார்த்து நான் பார்த்ததில்லை. அவர் கையை மட்டும்தான் வச்சு எண்ணுவார். இப்படி தான் பலன் சொல்லுவார், இப்படி தான் பார்ப்பார். யாருக்கிட்டையும் ஜாதகம் வாங்கியோ இல்லை நாடி வாங்கியோ இல்லை ஓலைச்சூடி வாங்கியோ ஜாதகம் பார்த்து நான் பார்த்ததே இல்லை. அப்போ அவர் என்னத்தை சொல்கிறாருன்னு சொன்னப்போ, கையில் தாண்டா 12 மாதத்தை சொல்கிறாரு, 9 கிரகத்தை சொல்கிறாரு, 27 நட்சத்திரத்தை சொல்கிறாரு, இன்றைக்கி ஓடிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் கணக்கு போடுறாரு அப்படின்னாரு. இதெல்லாம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டேன். உனக்கு இதெல்லாம் தேவையில்லைடா, நீ உன் வேலையை பாடுறேன்னு சொல்லி பசங்க என்ன திட்டுனாங்க. அப்போ அவர் பின்னாடியே அலைஞ்சு இந்த பசங்கிட்ட 2 பேர்த்திட்டையும் கேட்டு 3 வருஷமாக கற்றுக்கிட்டேன். 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரத்தை முழுசாக சொல்கிறதுக்கு 3 வருஷம் கற்றுக்கிட்டேன். 10 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கேப் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது அந்த இடத்துல இருந்த 3 பேர் ஜோதிடர். அதில் ஒருத்தர் போன ஜென்மத்தை பற்றி கண்டுபிடிக்கிறவர், ஒருத்தர் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கண்டுபிடிச்சி எந்திரம் தகடு சக்கரமெல்லாம் கொடுக்குறவர், இன்னொருத்தர் வந்து அடப்போட இந்த கிரகத்தை வச்சு இந்த கிரகத்தை அடிச்சிக்கலாம், அவனுக்கு பேச்ச கேட்காதரா அப்படின்னு பேர். அப்போ அந்த அளவுக்கு அவங்ககிட்ட இருக்கிறப்போ நான் அவங்ககிட்ட ஒரு விளையாட்டு பையனாக இருந்து கற்றுக்கிட்ட விஷயந்தான் இது. எனக்கு நேரம் போகிறதுக்காக நான் படிச்சுட்டு அப்போ அவங்க சொல்லுவாங்க, இது தாண்டா உனக்கு சோறு ஓடு, நீ இதை எடுக்காதரா அப்படின்னாங்க. அன்னைக்கு நான் கேட்கல. இன்றைக்கி அதில் தான் வாழ்கிறேன். ஜோதிடம் தான் என்னை வாழ வைக்குது. ஜோதிடம் தான் என்னை காப்பாற்றுது, என் குடும்பத்தையும் காப்பாற்றுது. இன்றைக்கி இந்த ஜோதிடம் தான் எனக்கு சொத்து சுகம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கு. நானும் ரொம்ப எல்லாம் இல்லாதப்பட்ட எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்த ஆள் தான். ஆனால் எப்பவும் ஜோதிடத்தை விட மாட்டேன். ஏன்னா அதுதான் எனக்கு வருமானம் நல்லா தர விஷயம், அதனால் விட மாட்டேன். அப்போது இந்த ஜோதிடம் எல்லாரையும் காப்பாற்றும். அதை உணர்ந்து செயல்படணும் சொல்லிவிட்டு, அதே மாதிரி இப்போ வருகிற மே 30ஆம் தேதி வந்து நான் வந்து பவானி லக்ஷ்மி நகரில் வங்கி கணக்குகள் எப்படி வளர்ச்சி தரும்னு சொல்லி ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அதாவது வங்கி கணக்கு வச்சா எப்படி குடும்பத்தை வந்து வளர்ச்சிக்கு கொண்டு வரலாம், ஒவ்வொருத்தரும் என்ன வங்கி கணக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு பெயர் இல்லை, நம்ம எப்படி எடுக்கலாம் வீட்டில் இருக்கிற வங்கி கணக்கை, இந்த வங்கி கணக்குக்கு எப்படி ஏடிஎம் பாஸ்வேர்டு நம்பர் வைக்கலாம், அதே மாதிரி பர்சனல் பாஸ்வேர்டு நம்பர் வைக்கலாம், இந்த வங்கி கணக்கு எப்படி வந்து குடும்பத்தில் திருமணத்தை செயல்படுத்துது, இதையெல்லாம் வந்து ஒரு கிளாஸை எடுக்கிறேன். அதாவது மே 30ஆம் தேதி பவானி லக்ஷ்மி நகரில் வச்சு. அதுக்கு வந்து நம்ம வந்து 1400 ரூபா ஃபீஸ் போட்டிருக்கோம். காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் எடுக்கிறேன். தேவைப்படுறவங்க இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டால் பார்த்துக்கலாம். அதே மாதிரி திருமண புள்ளி திருமண இலக்கணம் சொல்லிவிட்டு தொழில் புள்ளி தொழில் இலக்கணம்னு ஒரு 6 இலக்கணத்தை வச்சு வகுப்படுத்திட்டு இருக்கேன். இப்போ தான் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 4 பேர் பணம் கட்டி சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அது இந்த திருமண புள்ளி திருமண இலக்கணங்கிறது நேரடியாக படித்தா தான் அவங்களுக்கு உணர்த்த முடியும். இருந்தாலும் நான் புரிஞ்சுக்கிறேன்னாங்க, சரி நான் நடத்துகிறேன்னு சொல்லிட்டேன். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருத்தர் மூலியமாக பிரபஞ்சத்துக்கு கிடைக்கும். பிரபஞ்சமும் ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொருத்தருக்கும் சொல்லித்தரும். அந்த மாதிரி பிரபஞ்சம் தந்த ஒரு பரிசு தான் எனக்கு இது. இதனால் இப்போ எனக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இதே மாதிரி எல்லாருக்கும் நிறைய கஸ்டமர் கிடைக்கணும், வாடிக்கையாளர் கிடைக்கணும், அவங்க வாக்கு புகழ் வளரணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த விஜயகுமாருக்கு மீண்டும் நன்றி சொல்லி முடிவுரைகிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன்.